குட் ஈவினிங் டு ஆல். ரொம்ப காலம் கழித்து நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 2 months நம்ம இந்த வீடியோ நம்ம சேனலில் போடலை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து என்ன ரீசன்னு தெரியல, பிளாக் ஆகிருந்தது. இப்போ அதுவாக ரிலீஸ் ஆச்சு, நம்ம ஒன்றுமே ஃபாலோ பண்ணலை. ஸோ வரும்போதே ஒரு நல்ல செய்தியோடு தான் வந்திருக்கிறேன். என்னென்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி ஜிடியோடைய ஃபிசிக்கல் ரிசல்ட் போட்டுட்டாங்க. அதாவது ஃபிசிக்கல் டு மெடிக்கல் போகிறதுக்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரைட்டப் ஒன்று வந்திருக்கும். அது போக லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3, லிஸ்ட் 4, அதாவது ஃபீமேலுக்கான லிஸ்ட்டு, மேலுக்கான லிஸ்ட்டு, வித்ஹெல்டுக்கான லிஸ்ட் ஒன்று, டிபாருக்கான ஒரு லிஸ்ட்டு, அப்படி 4 லிஸ்ட்டாக போட்டிருப்பாங்க. ஸோ இதில் கட் ஆஃப் என்ன வந்திருக்கு அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய கட் ஆஃப்லாம் பெருசாக மாறவே இல்லை. ரிட்டன் எக்ஸாமில் என்ன கட் ஆஃப் வந்துச்சோ அதே கட் ஆஃப் தான் இங்கே இருக்குது. ஸோ கட் ஆஃபில் எந்த ஒரு பெரிய வேரியேஷனும் இல்லை. ஸோ நார்கட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோ இதிலெல்லாம் உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே கட் ஆஃப் 140க்கு வெளியே போயிடும். ஆஸ் யூஷுவல் அவங்க 140க்கு வெளியே போயிடுச்சு. ஸோ எஸ்எஸ்எஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 139, 105, 147 அப்படி பறந்துருச்சு. ஸோ அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்துட்டு போட்டோம். இப்போ ஸ்டேட் வைஸ் கேர்ள்ஸ் கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துருப்பான். வித்தல்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு 20 ஃபீமேல் கேண்டிடேட்ஸுடைய ரிசல்ட்டும் 260 மேல் கேண்டிடேட்ஸுடைய ரிசல்ட்டும் லிஸ்ட் 4ல் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 280 பேருடைய ரிசல்ட்டை வந்து வித்தல்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதாவது நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. மேபி ஃபிங்கர் பிரிண்ட் மிஸ் மேட்ச்சு, பயோமெட்ரிக்ஸ் மிஸ் மேட்சாக இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன சஸ்பெக்டட் மேல் ப்ராக்டிஸாக சம்திங் கொடுத்துருப்பான். அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் 1ல் 9179 ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பாஸ் ஆகிருக்கிறாங்க. லிஸ்ட் 2ல் 86,085 மேல் கேண்டிடேட்ஸ். அப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சது தான், இருக்கிற வேக்கன்சியோட அதிகமாக தான் டபுள் தி அமௌண்ட் எடுப்பாங்கன்னு தெரியும். லிஸ்ட் 3ல் ஃபீமேல் வித்தல்ட்டும், லிஸ்ட் 4ல் 260 மேல் வித்தல்ட் கேண்டிடேட்ஸும் இருப்பாங்க. லிஸ்ட் 5ல் 68 பேர் டிபார் பண்ணியிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ கட் ஆஃப் எல்லாமே ஒன்றும் பெரிய வேரியேஷன் இல்லை. ஸோ இப்போ இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்டரில் 25க்கு உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே எஸ்எஸ்சி ஜிடி நம்ம ஒரு 25 பேர் தான் எடுப்போம் அப்படின்ட்டு. நம்ம ஹைட்டு ஷார்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே எழுத வச்சுருந்தோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எழுத வச்சுருந்தோம். பிசி அந்த நோட்டிஃபிகேஷன் இல்லாதனால அந்த ஹைட்டு ஷார்ட்டாக இருக்கிறவங்களாம் போயிட்டாங்க. ஸோ மற்றபடி நமக்கு 24 பேர் அப்படியே 27ல் 24 அப்படியே நமக்கு வந்திருக்கு. மெடிக்கல் லிஸ்ட்டில் பேர் வந்துருச்சு. ஸோ 24ன்றது ஒரு பெரிய கவுண்ட் நமக்கு. ஸோ கட் ஆஃப் பெருசாக வேரி ஆகலை அப்படின்னும் போது நமக்கு இது அப்படியே ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஒரு சின்ன நல்ல செய்தியோட ஃபஸ்ட் வீடியோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ எங்கள் மாணவர்கள் 27ல் 24 பேர் மெடிக்கலுக்கு போகிறாங்க. ஸோ மெடிக்கல் ரிலேட்டடாக ஒரு தகவல், மெடிக்கல் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவடியிலையும் இருக்குது, சிவகங்கையிலையும் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் 2 இடத்துல மெடிக்கல் நடக்க போகுது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. ஸோ மெடிக்கலுக்கு எல்லாருமே தயாராகிக்காங்க. மோஸ்ட் ப்ராபபிளாக நவம்பர் 1st வீக் 2nd வீக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மீன்வைல் நவம்பர் 1st வீக்லேயே அடுத்த ஜிடி நோட்டிஃபிகேஷன் வர வேண்டியது இருக்குது. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி ஆஸ்பிரன்ஸ் தரவா ரெடி ஆகிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.